साई दयालं साई कृपालं साई अनंत. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம்ம சத்குரு ஷீரடி சாயப்பாவுடைய புனிதமான ஒரு கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம பாபா இளம் பாலகனாகவே இருக்கும் பொழுது ஷீரடியில் பாபா முதல் விஜயம் செஞ்சுருக்காரு. அதே போல் சுமார் 16 வயது நிரம்பிய இளைஞனாக இருக்கும் பொழுது பாபா சுமார் 4 ஆண்டுகள் ஷீரடியில் இல்லை. இதுக்கு முன்னாடி பாபா ஷிரடியில் எப்படி குருஸ்தானத்தில் தங்கினார், அதே போல் இந்த 4 ஆண்டுகள் பாபா ஏன் ஷிரடி விட்டு போனார், அதே போல் மீண்டும் ஷிரடியில் பாபா நிரந்தரமாக வாசம் செஞ்சுருக்காரு என்ற பிரதான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சைராம் நம்ம அனைவருக்குமே தெரியும், பாபா இளம் பாலகனாக இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளையாகவே இருக்கும் பொழுது ஷிரடியில் குருஸ்தான் என்ற புனிதமான வேப்ப மரத்து அடியில் பாபா அமர்ந்து தியானம் பண்ணுவது பாபாவுடைய வழக்கம். அதே போல் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பாபாவை பார்க்கும் பொழுது இந்த குழந்தையோட முகத்தில் இவ்வளோ ஒரு தேஜஸாக இருக்குது, கண்டிப்பாக இந்த குழந்தை இறைவனுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே ஊர்ஜனம் பண்ணாங்க. அப்போது நிறைய பக்தர்கள் பாபாவண்ட கேட்பாங்க. ஆனால் பாபா யாராண்டையுமே பேச மாட்டார், மௌனமாகவே இருந்துருவார். ஒரு முறை ஊர் மக்கள் எல்லாமே இந்த இளைஞன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டாயத்தோடு நிற்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டோபா தெய்வம் ஒரு மனிதருக்கு போகுது. அப்போ அந்த மனிதர் மூலியமா தெய்வம் சொல்லுது, இந்த இளைஞன் இந்த இடத்துல பல ஆண்டுகளாக தவத்தில் இருக்காரு, இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டோபா தெய்வம் சொல்லுது. அப்போ சொன்ன உடனே அந்த இடத்துல தோன்றாங்க. அந்த இடத்துல தோண்டின உடனே ஒரு சமதள கல் தென்படுது. அங்கே சில விளக்குகளும் சில ஜபமாலைகளும் அங்கே இருக்குது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இளைஞனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் யார் என்னன்னு கேட்கும் பொழுது இது என்னுடைய குரு வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு. அப்போ உருளூர் அடியவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, மகசல்பதி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, இது பாபாவுடைய குரு சமாதி அடைஞ்ச இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்குங்க, என்னுடைய குரு வாழ்ந்த இடம் சொல்லிட்டு பாபா ஷிரடியை விட்டு விலகிறாரு. அதாவது 16 வயசில் பாபா ஷிரடியை விட்டு விலகி ஒரு 4 வருஷம் ஷிரடியில் பாபா இல்லை. பாபா எங்கே போனார், எப்படி இருக்கார் என்ற தகவல் யாருக்குமே தெரியாத நிலையில் இருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் என்ற மாவட்டத்தில் தூப்கெடா என்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தோடைய அதிகாரி தான் சாந்த்பாய். இந்த சாந்த்பாய் அழகான ஒரு பெண் குதிரையை வளர்க்குறாரு. இந்த பெண் குதிரை காணாமல் போயிடுது. அவரும் சில நாட்களாக தேடுறாரு, எங்கெங்கேயோ தேடி அலைகிறாரு. ஆனால் அந்த குதிரை பற்றி முழுமையான தகவல் அவருக்கு கிடைக்கல. ரொம்ப ஒரு மனக்கவலையாக அவர் வந்துட்டுருக்காரு. ஒரு முறை ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் வரும்பொழுது, அப்போது அந்த காட்டுப்பகுதியில் கீழே ஒரு மாமரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு இளம் ஃபக்கீர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த பக்கம் போகிறத பார்த்து அந்த ஃபக்கீர் என்ன பண்ணுறாருன்னா, சாந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த காட்டுக்குள்ளே என்னுடைய பேரை யார் கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சாந்த்பாய் ரொம்ப வியப்புடன் பார்க்குறாரு. அப்போ போனால் குரல் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு போனால் அந்த மாமரம் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு கஃப்னி, ஒரு வெள்ளை கஃப்னி, அழகான ஒரு தோற்றம், பிரமிப்பான ஒரு தோற்றம், கடவுளே நேரில் உட்கார்ந்து கூப்பிட்ட மாரி ஒரு குரல். இந்த குரலை பார்த்த உடனே பாபாவுடைய பாதத்தில் சாந்த்பாய் விழுறாரு. விழுந்த உடனே தன்னுடைய நிலையை சொல்கிறார். பாபா கேட்குறாரு, என்ன தேடுறீங்க நீங்கள், நான் வளர்த்த ஒரு அழகான பெண் குதிரை காணாமல் போயிடுச்சு, ரொம்ப நாளாக நான் தேடுறேன், அந்த குதிரை காணோம் அப்படின்னா பாபா சொல்கிறாரு, கையை காட்டி பக்கத்தில் இருக்க ஒரு அருகாமை ஒரு சோலை இருக்குது, அந்த சோலையில் போய் பாரு, உன் குதிரை அங்கே தான் இருக்குது அப்படின்ற சாந்த்பாய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த குதிரை அந்த இடத்துல புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு நேராக வராரு. அப்போ வர சொல்ல சாந்த்பாய் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுறது, நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கோம், காட்டுக்குள்ளே இப்படி ஒரு சுந்தரம் பொருந்திய ஒரு சிறுவன் சொல்கிறாங்க, இவர் கடவுளாக தான் இருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சாந்த்பாய் வியப்போடையே தான் வர்றார் அவராண்ட. அப்போ வியப்போடு வந்த உடனே அந்த குதிரை கிடைச்ச உடனே சாந்த்பாய் பாபாவுடைய பாதார விந்தத்தில் வணங்குறாரு, நன்றியும் சொல்கிறாரு. உடனே பாபா என்ன பண்ணுறாருன்னா, சாந்த்பாயை புகைப்பிடிக்க சொல்கிறாரு. இப்போ புகைப்பிடிக்கிறதுக்கு தேவையான எரிபொருள்லாம் என்ன பண்ணுறது அந்த நிலையில் யோசிக்கும் பொழுது பாபா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சட்காவை ஓங்கி தரையில் குத்துறாரு. அப்போ சில நெருப்பு துண்டுகள் வருது. பாபாவுடைய சிலிம் அந்த மண் குழாயில் இந்த நெருப்பு துண்டுகள் பாபா போடுறாரு. ஆனால் இந்த சிலிமை இப்போ பிடிக்கணும்னா ஈரப்பதம் பொருந்திய ஒரு துணி வேணும். இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறது சொல்லிட்டு பாபா மறுபடியும் தரையில் ஓங்கி குத்துறாரு. அப்போ தண்ணி அங்கேருந்து சீறி பாயுது. இந்த நேரத்தில் பாபா ஒரு துணியை பிழிஞ்சி அந்த
புகைக்குழாயில் வச்சு புகைப்பிடிக்கிறாரு. சாந்து பட்டேலுக்கும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா சாந்து பட்டேல் வந்து நன்றி தெரிவித்து பாபா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. பாபாவும் சில காலம் வந்து தூப்கேட்டில் வந்து சாந்த்பாய் வீட்டில் வந்து தங்குறாரு. சாய்ராம், இந்த நிலையில் சாந்துபாய்க்கு வந்து ஒரு எண்ணம் மனசில் தோன்றுது. என்னன்னா, கண்டிப்பாக பாபா வந்து ஒரு கடவுளுடைய அவதாரமாக தான் இருக்கணும், கடவுளுடைய குழந்தைய தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாந்துபாய்க்கு ஒரு எண்ணம் தோன்றுது. சாந்துபாய் என்ன பண்ணுறாருன்னா, ஊரில் இருக்க மக்களாண்ட எல்லாம் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் காலங்கள் போது. அப்போ சாந்துபாயோடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வந்து ஷிரடியில் வச்சுருக்காங்க. அப்போது ஷிரடிக்கு புறப்படுறதுக்கு சாந்துபாய் வந்து ஆயத்தமாகறாரு. இந்த நிலையில் பாபாவுக்கு தகவல் சொல்கிறாங்க, நாங்கள் ஷிரடிக்கு கல்யாணத்துக்கு போக போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா பாபாவும் வரேன்னு சொல்கிறாரு. அப்போ மாட்டு வண்டிகள்லாம் கட்டி அங்கே இருக்க மக்கள் எல்லாம், தூப்கேடில் இருக்க மக்கள் எல்லாம் சாந்துபாய் கொண்டு வராரு. அந்த ஒரு வண்டியிலும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவும் வராரு. நேராக ஷிரடியோடைய எல்லை அங்கே வந்து இறங்குறாங்க. அப்போது கல்யாண கோஷ்டியுடன் வந்து இறங்கினவுடனே, அந்த அரச மர அடியில் வந்து இறங்கின உடனே ஒருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோயிலுடைய, அதாவது ஷிரடியோடைய எல்லை கோயில் கண்டோபா கோயிலுடைய குருக்கள் பகத் மகள்சாபதி இறங்குற எல்லாரையும் பார்த்த உடனே பாபாவை பார்க்குறாரு. பார்த்த உடனே பாபா இறங்கும்பொழுது, யா சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு அன்புடன் பாபாவை வந்து ஷிரடிக்கு அழைக்கிறாரு. அழைச்ச உடனே இந்த கல்யாண கோஷ்டி, கல்யாண வேலைகள் எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு திரும்புகிற நிலையில் இருக்காங்க. இந்த நிலையில் பாபா மட்டும் ஷிரடியை விட்டு வரமாட்டேன், நான் ஷிரடியிலே நிரந்தரமாக தங்க போகிறேன்னு சொல்லிட்டு பாபா ஷிரடியிலே நிரந்தரமாக தங்குறாரு. சாய்ராம், பகசல்பதியோடைய அந்த அன்பான வரவேற்பு, சாந்து பட்டேலுடைய அந்த பக்தியோடைய நிலை, இது இரண்டுமே சத்குரு பாபா உணர்ந்த நிலையில் பாபா நிரந்தரமாக சுமார் 60 ஆண்டுகள் பாபா ஷிரடியில் தோரகமா என்னும் மசூதியில் வாழ்ந்தார். எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா அற்புதம் செஞ்சார். இப்பவும் பாபாவுடைய சூத உடல் இல்லைன்னு தவிர அவர் ஆத்மா வந்து அழிவற்றது. நம்பிக்கையோடு பாபாவுடைய மசூதிக்கு போகிற எந்த பக்தர்களுமே வெறும் கையால் திரும்பினது இல்லை. ஏன்னா மகா சத்குரு, இந்த உலகத்துக்கே மகா சத்குருவாக இருக்க பரமாத்மா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய பாதார விந்தத்தில் எப்பொழுதும் பணிவுடன் விழுந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு சொல்லிட்டு அவருடைய காலை பிடிங்க. கண்டிப்பாக எந்த நிலையிலாவது பாபா உங்களுக்கு உதவி புரிவார். உங்கள் நிலைப்பாடுகள் மேலே நீங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருங்க. எந்த நிலையிலும் பாபா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்தருள்வார் சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கலாம். சாய்ராம், நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.